Hi students, welcome to Neet Topics. நம்ம இந்த வீடியோல MCC counseling உடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet Topics சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MCC counseling உடைய லேட்டஸ்ட் அப்டேட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ncc.in ங்கற வெப்சைட்ல போனீங்க அப்படினா அந்த வெப்சைட்டே வந்து ரெஃப்ரெஷ் ஆயிருக்கு அப்படினா 2021 ல டீம்டு யூனிவர்சிட்டி BDS கவுன்சிலிங் குள்ள நோட்டிஃபிகேஷன்லாம் எக்கச்சக்கமா இருந்துச்சு. பட் அத எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிட்டு இப்ப 2022க்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல இன்னும் வந்து சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இருந்தாலும் ஒரே ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா PWD ஸ்டூடெண்ட்ஸ் காண்டி உள்ளது. அவங்க வந்து MCC கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அவங்க PWD சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது எங்க வாங்குறது அப்படின்னு சொல்லி அவங்களே நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து PWD சர்டிபிகேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி பிஃபோர் அக்டோபர் 10க்குள்ள நீங்க வாங்கணும். பிஃபோர் அக்டோபர் 10. எதனால அப்படின்னா 10ல இருந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து MCC கவுன்சிலிங் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? அக்டோபர் 10ங்கிறது ஒரு அபிஷியல் நியூஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லைக்லி டு வின் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அபிஷியல் நியூஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்ப? அக்டோபர் 10 தான் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எது ஸ்டார்ட் ஆகுது? ரவுண்ட் 1 கவுன்சிலிங் MCCயோட ரவுண்ட் 1 முடிஞ்சோடனே நம்மளுக்கு தமிழ்நாடோட ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா, அது மட்டும் இல்ல, எஸ்டர்டே வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்ததுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்ப நம்மளுக்கு முடியுது? தமிழ்நாடோட ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3rd அக்டோபர் முடியுது. அதுல இருந்து 2 or 3 டேஸ்ல உங்களுக்கு TN மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் விட்டுருவாங்க. MBBS ஆர் BDS ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வெறும் 2 or 3 டேஸ்ல தான் உங்களுக்கு. ஓகேவா, வெறும் 2 or 3 டேஸ்ல உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண உடனே கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. எதனால அப்படின்னா MCCயோட கவுன்சிலிங் அக்டோபர் 10 தான் ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி அவங்களோட ரிசல்ட் விடவே அக்டோபர் 20 கிட்ட ஆயிடும். அப்ப நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து கிட்டத்தட்ட லைக்லி டு பி பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 15 or 16 அந்த 15 to 20 ரேஞ்சுக்குள்ள இருக்கும் நம்மளுக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ஸ்கெடியூல் பாத்தீங்க அப்படின்னா. ஓகேவா, அதனால நம்மளுக்கு இப்போதைக்கு அபிஷியல் நியூஸ் என்னது? அக்டோபர் 10 வந்து MCC கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. PWD ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து PWD ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா அக்டோபர் 10க்கு முன்னாடியே நீங்க வந்து அப்ளை பண்ணி அந்த சர்டிபிகேட்டை நீங்க வாங்கிடுங்க. ஓகேவா, இதுதான் வந்து MCCயோட லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் டாபிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.